சவுண்டு வைப்ரேஷனாக நம்ம காதுக்குள்ளே நுழைஞ்சதும் இன்னர் இயரில் இருக்கிற ஸ்டீரியோசீலியான்னு சொல்லக்கூடிய டைனி ஹேர் செல்ஸ் வைப்ரேஷனால் மூவ் ஆகும். இந்த டைனி ஹேர் செல்ஸ் தான் வைப்ரேஷனை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்புது. அதனால தான் நம்மளால் சவுண்டை கேட்க முடியுது. இயர்ஃபோன்ஸை தொடர்ந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதாலையும் அதிக வால்யூம் வச்சு கேட்குறதாலையும் இன்னர் இயரில் இருக்கிற டைனி ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆயிரும். அதனால பிரெயினுக்கு இர்ரெகுலர் சிக்னல், அதாவது ஃபால்ஸ் சிக்னலை சென்ட் பண்ணிடும். அதனால தான் நம்ம காதுக்குள்ளே சில நேரங்களில் ரிங்கிங் சவுண்ட் அல்லது பஸ்ஸிங் சவுண்டு கேட்குது. இந்த சிம்டம்ஸை டினைட்டஸ்னு சொல்லுவோம். தொடர்ந்து டேமேஜ் ஆகிற டைனி ஹேர் செல்ஸ் டெட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வளராது. அதனால பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் ஏற்படும். இதை தவிர்க்கணும்னா இயர்ஃபோன் சேஃப் ரூல் 60-60 ஃபாலோ பண்ணுறது அவசியம். அதாவது இயர்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் வால்யூம் 60% ஆகவும் மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இயர் டிப் கரெக்டான சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சடனாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாமல் கிராஜுவலாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் சூஸ் பண்ணுறது இன்னும் சேஃப்.